என் பெயர் புளோரண்டா. நான் ஒரு கிறிஸ்துவர். உங்கள் அனைத்து உரைகளையும் தொடர்ந்து கேட்டுள்ளேன். மேலும் கிறிஸ்தவமும் இஸ்லாமும் குறித்த ஒப்பீடு தொடர்பான உங்கள் உரைகளை கேட்பதில் எனக்கு மிகவும் விருப்பம் உள்ளது. உங்களிடம் ஒரு கேள்வி கேட்பது எனக்கு மகிழ்ச்சி. சில நேரத்திற்கு முன் தீர்ப்புத் தினம் அல்லது இரண்டாம் வருகை பற்றி கேள்வி கேட்கப்பட்டது. அதை பற்றி கிறிஸ்தவர்கள் மற்றும் முஸ்லிம்கள் இருவரும் நம்புகிறார்கள் என்று நான் நம்புகிறேன். மேலும் இரு மதங்களும் தீர்ப்புத் தினத்திற்காக தயாராக உள்ளன. எனக்கு ஒரு முஸ்லிம் நண்பர் உள்ளார். அவர் எப்போதும் என்னிடம், நீ இஸ்லாத்தில் இருந்தால் பாதுகாப்பாக இருப்பாய் என்று கூறுவார். எனவே கிறிஸ்தவர்கள் மற்றும் முஸ்லிம்கள் இரண்டாம் வாழ்க்கையில் பிறப்பிற்கு பிறகு பாதுகாப்பாக இருக்க செய்யும் தயாரிப்பில் உள்ள வித்தியாசம் என்ன? மேலும் என்னை இஸ்லாமை ஏற்க நீங்கள் எவ்வாறு உற்சாகப்படுத்துவீர்கள் என்பதை கேட்க விரும்புகிறேன். சகோதரி, இயேசு கிறிஸ்தவருக்கு சாந்தி உண்டாகட்டும். இரண்டாம் வருகைக்கு தீர்ப்பு தினத்திற்கு தயாராகும் போது முஸ்லிமுக்கும் கிறிஸ்தவருக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்தவருக்கு சாந்தி உண்டாகட்டும் சக்தி மிக்க இறைவனாக திரும்ப வருவார் என்று காத்திருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் முஸ்லிம்கள் அவர் திரும்பி வந்து தன் இறைவன் அல்ல என்று தெளிவுபடுத்துவார். மேலும் நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளைகளை பின்பற்றுவார் என்று காத்திருக்கிறோம். ஏனெனில் இயேசு கிறிஸ்து யோவான் அதிகாரம் 16 வசனம் 12-16 வரை கூறினார், நான் உங்களுக்கு சொல்ல பல விஷயங்கள் உள்ளன, ஆனால் இப்போது நீங்கள் அவற்றை தாங்க முடியாது. ஆனால் அவர் உண்மையின் ஆவி வரும்போது உங்களை எல்லா உண்மையிலும் வழிநடத்துவார். இதன் மூலம் இயேசு கிறிஸ்து நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகையை பற்றி கூறினார். எனவே நான் உங்களுக்கு உதவ வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர் போதனைகளை பின்பற்றுங்கள். மேலும் நபி முகமது அவர்களை நம்புங்கள் என்று சொல்வேன். நபி முகமது அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர்களை நீங்கள் நம்பினால் தீர்ப்பு தினத்தில் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள். அதனால் உங்களுக்கு உதவுவதற்காக நீங்கள் சக்தி மிக்க இறைவனை நம்புவதோடு இயேசு ஒரு இறைவனின் தூதர் என்று நம்ப வேண்டும். மேலும் நபி முகமது அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர்களும் இறைவனின் தூதர் என்று நம்ப வேண்டும். சகோதரி, நீங்கள் ஒரே ஒரு இறைவன் தான் உள்ளார் என்று நம்புகிறீர்களா? சகோதரி, இயேசு இறைவனா அல்லது தூதர் என்று நம்புகிறீர்களா? தூதர் என்று. நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதர் என்று நம்புகிறீர்களா? அப்படியானால் நீங்கள் ஒரு முஸ்லிம் சகோதரி. நம்பிக்கையின் அறிவிப்பை அரபியில் சொல்ல விரும்புகிறீர்களா? அப்படியானால் நான் அரபியில் சொல்வேன், நீங்கள் அதை மீண்டும் சொல்லுங்கள். அஷ்ஹது அல்லாஹ் இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. நான் சாட்சி கூறுகிறேன் நான் சாட்சி கூறுகிறேன் அல்லாஹ்வை தவிர எந்த கடவுளும் இல்லை. நான் சாட்சி கூறுகிறேன் நபி முகமது அவர் அல்லாஹ்வின் தூதரும் அடியாரும் ஆவார். மாஷா அல்லாஹ், ஜஸாக்கல்லா. சகோதரி, அல்லாஹ் உங்களுக்கு நன்மை அருளட்டும். அல்லாஹ் உங்கள் முயற்சிகளை ஏற்றுக்கொள்ளட்டும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்விடம் நான் வேண்டுகிறேன், அவர் உங்களை நரகத்தில் இருந்து காப்பாற்றி தீர்ப்பு தினத்தில் உங்களுக்கு சொர்க்கத்தை அளிக்கட்டும். இன்ஷா அல்லாஹ்.